திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிகேஎம். மனிதகுல வரலாறை பேசி வருகிறோம். பாகம் 6. இப்போ வந்து 500 பேராக போயிட்டு வேறு வேறு குழுக்களை, அதாவது தனக்கு வாழ்வாதாரத்துக்கு இங்கே தண்ணி முதல்ல போய் கிணறு வெட்டிடுவான், தண்ணி உருவாக்கிடுவான். எல்லாருமா சேர்ந்து ஒரு 500-600 பேர் சேர்ந்து இந்த கிணறு உற்பத்தி பண்ணால் பெரிய ஒரு 10-15 நாளில் உற்பத்தி பண்ணிவிடுவாங்க. அவங்க போயிட்டு பண்ணிவிட்டு திரும்ப பழையபடி இந்த கொகைக்கு வந்தாலும் வந்துடுவாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே ஒரு கிராமத்தை கட்டமைக்கப்பட்டுட்ட பிறகு தான் அங்கே குடியேற முடியும். அதுக்கு முன்னாடி இவங்க இங்கே தான் இருந்து இங்கே சாப்பிட்டுக்கின்னு இங்கே இருந்துட்டு சரி நம்ம ஒரு 500 பேர் வேறு ஒரு கிராமத்தை உருவாக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. அதன் பிறகு இன்னொரு 500 பேர் வந்து வேறு ஒரு கிராமத்தை உருவாக்கினே இருப்பாங்க இங்கேருந்தே. ஏன்னா போன உடனே நம்ம அங்கே கிணறு வெட்டிட முடியாது, போன உடனே தண்ணி கிடச்சிடாது, போன உடனே விவசாயம் விளைஞ்சிடாது. ஆகையினால் என்ன செய்வான்னா, வேட்டை கிடச்சிரும், நெருப்பு கொண்டு போகணும், நெருப்பை பாதுகாப்பு பண்ணணும். அதன் பிறகு தீப்பெட்டியெல்லாம் இப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குது. அது எத்தனை காலத்துக்கு அப்புறம் வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் நெருப்பை இவர்கள் கொண்டு போய் ஒரு கிணறு மாரி உருவாக்கி அதிலிருந்து தான் அந்த நெருப்பை உருவாக்கி கொண்டே இருந்திருப்பார். அணையா நெருப்பை இவர்கள் பாதுகாத்து வந்திருப்பார்கள். இப்போ இந்த நெருப்பு கொண்டு போகணும், இந்த மாதிரிலாம் இடம் விட்டு இடம் போய் ஒரு பாதுகாப்பை உருவாக்கிட்டே வந்திருக்கிறப்ப தான் விவசாயம்லாம் உருவாகிடுச்சா, சரி வாழ்வதற்கு இது ஏற்ற இடம் அப்படின்ற பிறகு அந்த 500 குடும்பம் அங்கே தங்கிடும். இப்படி தான் விரிவாக்கம் அடைஞ்சு இனப்பெருக்கம் வர 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 மருத்துவத்துக்குன்னு இந்த முதியவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷாயத்தை குடித்தா இந்த குணம் ஆகிடும், இந்த கஷாயம் குடித்தா இது குணம் ஆகிடும், இந்த சாப்பிட்டா இது வந்துடுன்னு. ஆனால் அந்த அம்மைன்றது நமக்கே தெரியும். ஆனால் அது அதிகாலத்திலேருந்தே தான் வந்திருக்கக்கூடும். அப்போ வந்து வேப்ப மரத்தில் இருந்து வேப்ப இலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும், அந்த வேப்பத்தை சுவாசிக்கிறதா இருந்தாலும், இதனால் இந்த வியாதி போகணும். அப்போ இருந்தே அந்த மருத்துவத்தை ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த முனீஸ்வரன் எல்லை தெய்வம்லாம் இப்போ நம்ம கும்பிடுறோமே, இதையெல்லாம் அங்கே தான் உருவாக்கி இருக்க முடியும். எப்படின்னு கேட்டோம்னா, நைட்டில் தூங்குறாங்கன்னு வச்சுங்களேன், நைட்டில் ஒரு பாதுகாப்பு வேணும். அப்போது முழிச்சிருக்கணும். அது ஷிஃப்ட்டு மாற்றி, இப்போ 8 ஹவர் ஷிஃப்ட்டுன்ற இல்லையா, அங்கே தூக்கம் வர வரைக்கும் ஷிஃப்ட்டு மாற்றி கையில் ஒரு ஈட்டியோ ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சுன்னு இருந்தால் தான் எதுவும் மிருகம்னா அது வந்து எல்லை காவல்னு. இப்போ அவர் வயசாக இறந்துட்டார். அப்போது அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் நியமிப்பாங்க. இப்போ இறந்தவருக்கு அதுதான் இறந்தவருக்கு படைக்கணுன்ற. இப்போ நம்ம தீபாவளியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நரகாசுரம் இறந்துட்டா படையல் பண்ண, அதெல்லாம் கிடையாது. இந்த படையல் போடுற இதுவே நமக்கு நினைவு தெரிஞ்சால் பார்த்திங்கன்னா, சாப்பாடு போட்ட நீங்களாம் அந்த பழக்கம் இல்லை பெரும்பாலும். சாப்பாடு போட்ட உடனே சொல்லுவாங்க, இதை போய் நடுவில் வச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க கிராமத்துங்களில். ஏன்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் அப்போ அந்த நைட்டில் காவல் காத்து இறந்துட்டார் இல்லை, அவர் வந்து என்ன பிடிக்கும், இப்போ வேட்டையாடிட்டு வராரு, மிருகத்தை சுட்ட உடனே அவருக்கு போய் படையல் போட்டு விடாணும். ஏன்னா அவருக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். அவர் அந்த மாதிரி தான் அந்த சாமி கும்பிடுற பழக்கம் வந்து உருவாகுது. நம்ம முன்னோர்களை வணங்கக்கூடிய பழக்கம் உருவாகுது. அப்போ தான் இந்த பக்தி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பக்தி வந்து இங்கே தான் உருவாகுது. இப்போ பக்தி எப்படி உருவாகுதுன்னா, நம்மளுடைய தாத்தா நம்ம கிராமத்தை காவல் காத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் அவரை ஒரு கல் கொண்டாந்து வச்சுட்டு இவர் தான் இவர் இருக்காரா, நீ பயப்படாரா, என்றைக்குமே ஒரு உந்து சக்தி வரும். அப்போ என்ன பண்ணும், அந்த ஈட்டி கொண்டு போயிட்டு அப்போ தான் தாய் வழி சமூகம் வந்து இந்த மனித குல வரலாறுல வேட்டை சமூகத்தில் பார்த்திங்கன்னா தாய் வழி சமூகமும் இணைந்தே பயணிக்குது. அப்போ தான் பெண்கள் தான் வந்து வீட்டில் இருந்து அவராண்ட அந்த ஈட்டியை படைச்சிட்டு அதை எடுத்து கையில் கொடுத்து கொண்டு போயிட்டு இப்போ நீ வேட்டைக்கு போ அப்படின்னு அந்த தைரியத்திலே போவோம். தாத்தா காட்டை வச்சு கொடுத்த ஈட்டி, தாத்தா எப்படி வேட்டையாடினாரோ அப்படி தான் நான் வேட்டையாடுவேன் அப்படின்ட்டு அந்த தைரியத்தில் பேசிட்டு போவோம். இந்த மாதிரி மொழியெல்லாம் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஓமஜாடை சும்மா கொஞ்சம் ஒரு வார்த்தையை அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த பரிணாம வளர்ச்சி எல்லாமே பரிணாமம் தான். பேசுகிறது ஒலி, அதாவது பேச்சே வந்து ஒலின்னு தான் சொல்கிறான். அந்த ஒலியை நாக்கு மடக்கி அதை ஒரு பொருளாக உருவாக்குகிறது. தண்ணி, போ, குத்து, இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொண்டும்போது வேறு ஒரு வார்த்தை எனக்கு மொழியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இன்றைக்கி. இதுக்கு தான் தமிழுக்கு வந்து பல சிறப்பு உண்டு, மற்ற எந்த மொழிக்குமே அப்படி கிடையாது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கமின் அப்படின்னுடுவான் இங்கிலீஷில், ஆனால் தமிழில் வாங்க, வந்து உக்காருங்க, வான்னு தானே சொல்கிறேன், வரலாமே. இந்த வான்னு சொல்கிறதுக்கே இவ்வளோ இன்னும் நிறைய வார்த்தை போட முடியும் நம்மளால். ஆனால் இதே போல தான் தமிழ் வந்து ஏகப்பட்ட வார்த்தைகளை, அன்றைக்கி ஆதியில் தமிழ் இருந்துச்சான்னு சொன்னால் அது நமக்கு தெரியல. ஆய்வில் வந்து
ஆதி குடிமகன் தமிழ்னு தான் சொல்கிறான். தமிழோட கலந்து பல வார்த்தை உருவாகுது. ஒரு வார்த்தை இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இசையே வேறு வேறு வடிவமாக மாற்றி இல்லையா? அதுபோல் வார்த்தைகளை வேறு வேறு வார்த்தை ஒரு குழு போகுது, அது வார்த்தை வேறு கண்டுபிடிக்குது. இன்னொரு குழு போனால் நீண்ட தூரம் போயிடுது, அவன் வார்த்தையை வேறு மாதிரி கண்டுபிடிக்கிறான். அப்போ அவன் பேசக்கூடிய வார்த்தையில் இப்போ நம்ம தண்ணின்னொடனே இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற கர்நாடகாவில் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே இப்போ நான் நீர் நம்மளுக்கு பயக்கப்பட்ட பொருள் தான். ஆந்திராவில் போனால் நீர்லு அப்படின்வான், கேரளாவில் போனால் அது வெள்ளம்னு சொல்லுவான். ஆனால் நாலுமே நம்மளுக்கு தெரிஞ்ச மொழி தான். வெள்ளம்னாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வெள்ளம்னா மழை பெஞ்சு வர வெள்ளம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. வெள்ளம் என்றாலும் தண்ணி தான், நீர்லு என்றாலும் தண்ணி தான், நீர்னாலும் தண்ணி தான். தண்ணீர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த நீர் மட்டும் பிரிச்சுக்கிறான் கர்நாடகாரன். ஆனால் கர்நாடகாவில் நீர் ಸ್ವಲ್ಪ நீர் கொட்ரி அப்படின்வான். அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்வான். என்ன கொஞ்சம் நீர் ஏண்டி நீரில் கொஞ்சம் நீரில் தீஸ்கொண்டா அப்படின்வான். கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னா ஆந்திராவில். இந்த மொழி வடிவத்தை மனிதன் தான் தனக்கேற்றார் போல் மாற்றுக்கிறான், இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுபோல் மொழிகள் வளர்ந்து இருக்கிறது. குடும்பம் வந்து எந்த மொழி ஆரம்பத்தில் மொழி பிடிச்சிருக்கோன்னா அவனுக்கு தேவைப்பட்டுச்சு, அது அவனுடைய லாங்குவேஜ்ன்றான். அதாவது லாங்குவேஜ்னா நான் உருவாக்கியிருக்கிறேன் இந்த வார்த்தையை அப்படின்னு மொழியிலேயே அவங்களுக்கு ஒரு பிரிவினை வந்திருக்கும். அப்போ சமயத்தில் வேட்டையாட வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஏரியாவில் வேட்டை இல்லைன்னா இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறது இல்லையா, கடல் எல்லை போட்டிருக்கான், எல்லை தாண்டி நம்ம மீனவர் போயிட்டாங்க, எல்லை தாண்டி அந்த மீனவர் வந்துட்டான்றான் இல்லையா. அதே போல் தான் அன்றைக்கி வேட்டை சமூகத்துலேயும் அவன் எல்லை தாண்டி இந்த வசிக்கிற இடத்த வேட்டையாட வந்துடுவான், இவன் எல்லை தாண்டி அங்கே இருக்கிற வேட்டையாட வந்துடுவான். இதை தான் வந்து நம்ம மதுரை வீரன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு மானை வேட்டையாடும் போது, நான் ஒரு மானை விரட்டின்னு வந்தேன், அது உங்கள் எல்லைக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லுவார், உங்களுடைய அந்த புறத்தில் வந்துடுச்சு அப்படின்னு. அதுபோல் இது ஒரு மிருகத்தை துரத்தின்னு போகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு எல்லை வச்சுக்குவாங்க. மரத்தை நட்டுருப்பான், பனை மரத்தை கூட நட்டுருக்கலாம், சொல்ல முடியாது, யாருக்கு தெரியும். இந்த மரத்தை தாண்டி நீ வரக்கூடாது, அந்த மரத்தை தாண்டி நீ வரக்கூடாது, தென்னை மரத்தை தாண்டி நீ வரக்கூடாதுன்னு கூட ஒரு எல்லையை அவங்க வச்சுருந்துருக்கலாம். அந்த எல்லை தாண்டி மிருகம் போனால் கூட சண்டை. அப்போ மல்லு கட்டுவான், வா நீ நான் சண்டைக்கு நிற்கலாம், நீ ஜெயிச்சா நீ இந்த மிருகத்தை எடுத்துப்போ, நான் ஜெயிச்சா அதை நான் எடுத்து போகிறேன் அப்படின்னு. இந்த ஈகோ அதுபோல் வந்து அடிக்கும் போது தான் இது வந்து இன்றைக்கி பிரச்சனை சொல்கிறேன் இல்லையா. எல்லையில் ஆளை நிறுத்து, இராணுவம் அன்றைக்கே உருவாக்கிட்டானா, அன்றைக்கே உருவாக்கிட்டான். இந்த எல்லையை தாண்டக்கூடாது, எல்லையை பிரிக்கிறதே வந்து ஒரே குழுவில் இருந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் காவேரி நீர் இந்தியா அதாவது ஒன்றுபட்ட நாடாக இருக்கிறப்போ காவேரி நீர் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி கர்நாடகா தமிழ்நாடு எல்லை பிரித்தோடனே நம்மளுக்கு காவேரி நீர் பிரச்சனை வருது. இன்னும் ஆந்திராவில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நதியில் பிரச்சனை வருது, கேரளாவில் பார்த்திங்கன்னா முல்லை பெரியாரில் பிரச்சனை வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி பிரச்சனை கிடையாது, ஒன்றா இருக்கும்போது பிரச்சனை கிடையாது, பிரிச்சுட்டா பிரச்சனை வருது. அதே போல் தான் மனிதன் இனக்குழுக்களை பிரிய 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 அவனுக்கும் பிரச்சனை வருது. அவன் தான் அன்றைக்கே உருவாக்கணும் யார் எல்லை காவலை. இதில் வேட்டையாடிட்டு போகிறப்ப கூட பார்த்திங்கன்னா நடுவில் அது ஒரு கூட்டம், அவன் தான் வழிப்பறி, அதெல்லாம் அன்றைக்கே இருந்தான். அவன் வேட்டையாட மாட்டான். இவன் கஷ்டப்பட்டு ஒரு மானோ மாடோ ஏதோ ஒன்று விரட்டி வேட்டையாடி பிடிச்சிட்டு வந்தேன்னா அதை மடக்கி பிடிங்குவானுங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான், நேராக வந்து இங்கே தாய் வயசு சமூகம் இல்லை இதை நடந்துகிட்ருக்கிறது, அந்த அம்மா தானே ஈட்டி எடுத்து சாமி கட்டில் கொடுத்தாருமா, அந்த ஊருக்கு வந்து அது ஒரு தலைவி மாரி வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி பஞ்சாயத்து தலைவர்ன்ற இல்லையா, அன்றைக்கி வந்து அந்த அம்மா தான் ஊர் தலைவர். இந்த அம்மா ஊர் தலைவராக இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால், இந்த மாதிரி என்னுடைய இதுவும் வழிப்பறி பண்ணிட்டானுங்க, நான் வேட்டையாடிட்டு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா ஒரு 15-20 பெண்களோடு போவாங்க. இவங்க ஈட்டி சூளம் வேலை அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அவங்களோட சண்டை போட்டு, அதை தான் இன்றைக்கி நம்மளை அம்மன் வழிபாடு பண்ணுறது. தாய் வழி சமூகத்தில் நம்மளை தலைமை தாங்கி நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்து நீதி நேர்மை நியாயம் இதை சொல்லி கொடுத்து வேட்டையாடி வந்த பொருளை அனைவரும் சமமாக பங்கிட்டு எடுத்துக்கணும். விவசாயத்தில் கிடைச்ச பொருளை அனைவரும் சமமாக பங்கு எடுத்துக்கணும். உணவு தான் பிரதான கொள்கை அன்றைக்கி, இதில் நியாயம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நியாயத்தை கடைபிடித்து வழிநடத்திய பெண்கள் தான் இன்றைக்கி நம்ம அம்மனாக வழிபடுகிறோம். அந்த பெண் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.